இன்னைக்கு வேஸ்ட் அப்படிங்கிறது, அதுவும் சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிறது உலகம் முழுசுமே ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. பெரும்பாலான வளர்ந்த நாடுகள் குப்பைகளை வந்து மறுசுழற்சி அப்படிங்கிற பேர்ல இந்த பின்தங்கிய வளரும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுனாலதான் அங்க ரோட்ஸ் நீட்டா இருக்குது அப்படிங்கறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் குப்பைகள் ஒவ்வொரு வருடமும் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்தும் அமெரிக்காவில இருந்தும் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இந்தியா உட்பட பின்தங்கிய வளரும் நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஒரு கையாள முடியாத, மறுபயன்பாடு செய்ய முடியாத, மறுசுழற்சி செய்ய முடியாத, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, வளங்களை வீணடிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி பொருள் அப்படின்னு இந்த எக்கனாமிக் சிஸ்டத்துக்குள்ள ஒண்ணு இருக்கவே செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய உச்சபட்ச லட்சியமாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குது, அந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டை நீங்க ரீசைக்கிள் பண்றதுக்கு பதிலாக இங்க பேர்ன் பண்ணிடுறீங்க, எரிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது கூடுதலாக இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்திக்கு நீங்க காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுல இப்போ வேஸ்ட் டு எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இது ஒரு மோசமான திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம முன்வைக்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கணும், இங்க இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் என்ன அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பதான் நம்ம இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னைக்கு வேஸ்ட் அப்படிங்கிறது, அதுவும் சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிறது உலகம் முழுசுமே ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறிட்டு இருக்குது. இதோட பல டைமென்ஷன்ஸா தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆகவோ அல்லது ஓஷன் பிளாஸ்டிக்ஸ் ஆகவோ அல்லது வேற வேற வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், இந்த மாதிரியான வேற வேற டைமென்ஷன்ஸ்ல இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மேற்கத்திய நாடுகள் இதை எப்படி அட்ரஸ் பண்ணுது? எப்பவுமே நம்ம அமெரிக்கால என்ன பண்றாங்க, ஐரோப்பால என்ன பண்றாங்க அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு பொதுவான ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பொதுவா நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு வர்றவங்க அங்க எல்லாம் ரோடு நீட்டா இருக்குது, எங்கேயுமே குப்பை கொட்டுறது இல்ல, டம்ப் யார்டு இல்ல, இது மாதிரி எரியறது இல்ல, புகையறது இல்ல அப்படிங்கறதெல்லாம் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில நாடுகள்ல இன்சினரேட்டர்ஸ் இருந்தாலுமே அந்த பெரும்பாலான வளர்ந்த நாடுகள் குப்பைகளை வந்து மறுசுழற்சி அப்படிங்கிற பேர்ல இந்த பின்தங்கிய வளரும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுனாலதான் அங்க ரோட்ஸ் நீட்டா இருக்குது அப்படிங்கறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். லட்சக்கணக்கான மெட்ரிக் டன் குப்பைகள் ஒவ்வொரு வருடமும் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்தும் அமெரிக்காவில இருந்தும் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இந்தியா உட்பட பின்தங்கிய வளரும் நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இப்ப இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழலியலாளர்கள் சொல்லக்கூடிய தீர்வு என்ன, இந்த குப்பைகள் இப்படிதான் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும், அப்ப இதை என்ன ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வால்யூம் ஆஃப் வேஸ்ட எந்த டெக்னாலஜி மூலமாகவும் நம்ம சரி பண்ண முடியாது, அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அது முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சே ஆகணும். அதாவது சென்னையில 7500 மெட்ரிக் டன் ஒவ்வொரு நாளும் குப்பை உருவாகுது அப்படின்னா, இந்த 7500 மெட்ரிக் டன் குப்பையையும் நம்மால பாதுகாப்பாக கையாள முடியுமா? சுற்றுச்சூழலுக்கோ, மக்களுக்கோ அல்லது எந்த விலங்குகளுக்கோ, நீர்நிலைகளுக்கோ பாதிப்பு இல்லாம கையாள முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அப்ப அதுக்கு முதல் கட்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரெடியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கழிவு மேலாண்மையில படிநிலைகள்ல முதல்ல பார்க்கக்கூடியது ரெடியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிடக்ஷன் ஆஃப் வேஸ்ட். இப்ப உற்பத்தியிலே இந்த கழிவுகளை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது இதோட முதல் படியாக நம்ம பார்க்க முடியும். அதுல ஒரு சின்ன விஷயமாக தான் இங்க சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கு இருக்கக்கூடிய பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவுடைய பல பகுதிகளிலே இந்த பேன் இருக்குது. இது ஒரு ரொம்ப ஒரு பார்ஷியலான பேன் மட்டும் இல்ல, அது நடைமுறைப்படுத்துறதுலயும் பயங்கர போதாமைகள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணி இருக்கிறாங்களோ அது மிக தாராளமாக கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், ரயில்வே கேண்டீன் உட்பட எல்லா இடங்கள்லயும் தமிழ்நாட்டுல ரொம்ப பரவலாக எல்லா இடத்துலயும் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ரிடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, அடுத்தது இந்த ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்டை எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இந்திய சூழல்ல உருவாகக்கூடிய வேஸ்ட பார்த்தோம் அப்படின்னா 50 முதல் 60 விழுக்காடு கம்போஸ்ட் பண்றது மாதிரியான வேஸ்ட் தான் இருக்கும். அதாவது மக்கக்கூடிய கழிவுகள் தான் இருக்கும். ஒரு 40-45 விழுக்காடு தான் மட்காத கழிவுகள். இந்த 50 முதல் 60 விழுக்காடு மக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக மட்க செய்து விட்டாலே நம்ம கழிவு மேலாண்மையில ஏறக்குறைய 50-60 விழுக்காடு பிரச்சனையை பெர்ஃபெக்டா சால்வ் பண்ணிட முடியும். இதை வீடுகள்லே வாய்ப்புள்ள இடங்கள்ல வீடுகள்லயோ அல்லது டவுன்ஷிப் மாதிரியான பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல அந்த ஏரியாஸ்லயோ மட்க செய்து டீசென்ட்ரலைஸ்டா மட்க வைத்து அங்க பார்க்குகள்லயோ கார்டன்கள்லயோ அல்லது வீட்டு மாடி தோட்டங்களையோ பயன்படுத்தலாம்.
அல்லது இதற்கான வாய்ப்பு இல்லாத இடங்கள்ல அரசாங்கம் அதை கலெக்ட் பண்ணி அதற்கான மைக்ரோ கம்போஸ்டிங் யார்ட்ஸ் சொல்றோம். சென்னையிலே ஒரு சில மைக்ரோ கம்போஸ்டிங் யார்ட்ஸ் இருக்குது. ஆனா சென்னையில உற்பத்தி ஆகக்கூடிய கழிவுகளை முழுமையாக கையாள்வதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க இல்ல. இருக்கக்கூடியதுமே வந்து முழுமையாக பயன்பாட்டுல இல்ல அப்படிங்கிறதும் இங்க நம்ம பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ மக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக மட்க செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது 2வது படிநிலையா நான் பாக்குறேன். இந்த 2வது படிநிலையிலும் சென்னையில ஒரு கடுமையான போதாமை நிலவுது. அது சரி பண்ணணும் அப்படின்னா இங்க அதுக்கு முன்னாடி வந்து செக்ரிகேட்டட் வேஸ்ட ப்ராப்பரா கலெக்ட் பண்ணணும். ஆனா இங்க செக்ரிகேட்டட் வேஸ்ட கலெக்ட் பண்றாங்களா அப்படின்னா நிச்சயமாக அதுவும் இல்ல. பெரும்பாலான பகுதிகளில் செக்ரிகேட்டட் வேஸ்ட கலெக்ட் பண்றது இல்ல. அப்படியே செக்ரிகேட்டட் வேஸ்ட கலெக்ட் பண்ணா கூட அதை வந்து சேர்த்து டம்ப் பண்றது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரே 2 ட்ரம்ல தனித்தனியா பிரிச்சுட்டு போவாங்க, மட்கக்கூடியது மட்காததுன்னு. ஒரு லாரியில கொண்டு போய் மொத்தமா 2ஐயும் சேர்த்து கொட்டுவாங்க. சேர்த்து இந்த கொடுங்கையூர் அல்லது பள்ளிக்கரணை டம்பையாடுக்கு எடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு வர பெருங்குடியான் பள்ளிக்கரணைக்கு அரசு தகவல் படியே வந்து ஏறக்குறைய 70 விழுக்காடு வந்து அன்செக்ரிகேட்டட் வேஸ்ட் தான் போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசு வந்து அதோட கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ல, சென்னைக்கான கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ல தெளிவாக வந்து நாங்க 2030 தான் 100% தர வகை பிரித்து குப்பைகளை அள்ளக்கூடிய இலக்கை எட்ட போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் 6 வருஷம் இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைகளை தாண்டி அடுத்தது வந்தோம் அப்படின்னா இதுல மீதி இருக்கக்கூடிய 40-45 விழுக்காடு மட்காத கழிவுகள். இதுல வந்து கிளாஸ் இருக்கலாம், மெட்டல் இருக்கலாம், பேப்பர் இருக்கலாம், பல வகையான பிளாஸ்டிக்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய மிக்சட் ஃபேப்ரிக் இருக்கலாம், லெதர், சோஃபா, பர்னிச்சர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், டிஸ்கார்டட் மேட்ரஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல கணிசமான பங்கு வந்து நிச்சயமாக ஒரு 20% மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய அல்லது மறுபயன்பாட்டுக்கு உட்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கும். அதை முழுமையாக இங்க மறுசுழற்சிக்காக பிரித்து எடுக்கிறது. அதாவது நீங்க ஒரு ஒரு குப்பையை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு குடிமகன் வந்து மட்கும் குப்பை மட்காத குப்பை அப்படின்னு கொடுத்துட்டாலும் அந்த மட்காத குப்பையில இருக்கக்கூடிய எல்லாமே மறுசுழற்சி செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்காது. அதுலயே வந்து பல வகையான பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும். பொதுவாக சென்னையில என்ன நடக்குது அப்படின்னா அந்த குப்பையை சேகரிக்கக்கூடியவர்கள் அதுல இருக்கக்கூடிய வேல்யூபிள்ஸ் மட்டும் எடுத்துடுறாங்க. பொதுவாக அதிக விலை கிடைக்காத நெகிழி பொருட்களோ அல்லது மறுசுழற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மற்ற பொருட்களோ முழுமையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுறது. இது வந்து இது இது கண்டாமினேட்டட் வேஸ்டா இருக்கிறதுனாலயோ அல்லது அதற்கான அந்த பொருட்களை முழுமையாக தரம் பிரிக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது குப்பையை மொத்தமா கொட்டி நீங்க வகை வகையா பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வேணும். மொத்தமாக ஒரு பள்ளிக்கரணையிலோ அல்லது கொடுங்கையூர்லயோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியாது. அப்ப டீசென்ட்ரலைஸ்டா இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு வார்டுக்கும் அந்த வார்டுல உருவாக்கக்கூடிய குப்பையை அங்க கொட்டி அதுல இருக்கக்கூடிய குப்பைகளை தனித்தனியா, கிளாஸ் தனியா, மெட்டல் தனியா, ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ் தனியா, அதுல வந்து சாஃப்ட் பிளாஸ்டிக், ஹார்ட் பிளாஸ்டிக், அதுல நான் ரீசைக்கிளபிள் ரிஜெக்ட்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுக்கிறது. அந்த பிரிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வகை பிரித்து அதற்கான இண்டஸ்ட்ரீஸ்க்கு மறுசுழற்சிக்கோ அல்லது மறுபயன்பாட்டுக்கோ ரீஃபர்பிஷிங் மாதிரியான விஷயங்களுக்கோ அனுப்புறது வந்து இதுல 3வது படிநிலையாக நான் பாக்குறேன். 4வது படிநிலை அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட்ஸ் இருக்கும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு டிஸ்கார்டட் ஒரு சோஃபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். அதுல இருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தாக இருக்கட்டும், அது வந்து லெதரா இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கும். இதெல்லாம் மறுசுழற்சி பண்ணவும் முடியாது, மறுபயன்பாடு செய்யவும் முடியாது. அப்ப இந்த மாதிரியான ரிஜெக்ட்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு வந்து சயின்டிபிக் லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்றோம். சயின்டிபிக் லேண்ட்ஃபில் வேற, நம்ம ஊர்கள்ல இருக்கக்கூடிய டம்ப்யார்டு வேற. சயின்டிபிக் லேண்ட்ஃபில் அப்படிங்கிறது என்னன்னா ப்ராப்பரா லைனிங் பண்ணி, அதாவது ஒரு ஏறக்குறைய ஒரு காங்கிரீட் தொட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி எந்த விதத்திலயும் நம்ம உள்ள குட்டக்கூடிய பொருள் வந்து லீச் ஆகி கிரவுண்ட் வாட்டரையோ அல்லது சாயிலையோ கண்டாமினேட் பண்ணாத அளவுக்கு அதை ப்ராப்பரா லைனிங் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய லீச்சேட்ஸ், அதுல இருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக, இப்ப லீச்சேட்ஸ் வந்து தனியா கலெக்ட் பண்ணி, ஏதோ மழை தண்ணி உள்ள போயிடுது அதுல இருந்து லீச்சேட் வருது அப்படின்னா அதை தனியா கலெக்ட் பண்ணி ப்ராப்பரா அதை ட்ரீட் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி அங்க இருக்கும். அதுக்கப்புறமாக அதுல இருந்து மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த மீத்தேனை கேப்சர் பண்ணி அதை கம்ப்ரஸ்ட் சிஎன்ஜியா மாத்துறதுக்கான ஒரு நிலையம் அங்க இருக்கும். இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு விஷயம் தான் வந்து சயின்டிபிக் லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வரை இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ ஒரு சிங்கிள் சயின்டிபிக் லேண்ட்ஃபில் கூட கிடையாது. நம்ம எல்லாம் மொத்தமா வந்து குப்பையை கொட்டிட்டு இருக்கோம். அப்ப சயின்டிபிக் லேண்ட்ஃபில் கம்ப்ரஸ் பண்ண செக்ரிகேட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண வேஸ்ட், அதாவது அதை வந்து பேல்ஸா மாத்தி ஹைலி ஒரு காம்பாக்டர்ல போட்டு ஃபுல்லா நல்லா காம்பாக்ட் பண்ணி
அதை வந்து சேஃபா பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து ஐடியலி நம்ம ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நோ லேண்ட்ஃபில் அப்படிங்கிறது நம்முடைய கோலாக இருக்கும். நம்முடைய உச்சபட்ச லட்சியம் அப்படிங்கிறது வந்து இங்க ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐடியலி நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு கையாள முடியாத, மறுபயன்பாடு செய்ய முடியாத, மறுசுழற்சி செய்ய முடியாத, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, வளங்களை வீணடிக்கக்கூடிய ஒரு உற்பத்தி பொருள் அப்படின்னு இந்த எக்கனாமிக் சிஸ்டத்துக்குள்ள ஒண்ணு இருக்கவே செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய உச்சபட்ச லட்சியமாக இருக்கும். ஆனா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டத்துல பிராக்டிகலி அதுல நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறது நம்ம நல்லாவே தெரியும். குறைஞ்சபட்சம் இந்த ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனட் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இந்த சயின்டிபிக் லேண்ட்ஃபில்க்கு போகணும் அப்படிங்கறத நம்ம என்ஷூர் பண்றது நம்முடைய கடமையாக இருக்கணும். அப்ப ரிடக்ஷன், அப்புறம் கம்போஸ் பண்றது, அப்புறம் செக்ரிகேட் பண்ணி இதை வந்து வேற வேற இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரீசைக்ளிங்காக அனுப்புறது சயின்டிபிக் லேண்ட்ஃபில் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த படிநிலை எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி தூக்கி எறியறது மாதிரி தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வேஸ்ட் டு எனர்ஜி அப்படிங்கிற பிளான்ஸ் இருக்கு. இந்த வேஸ்ட் டு எனர்ஜி புதுசா அப்படின்னு பார்த்தா வேஸ்ட் டு எனர்ஜி தமிழ்நாட்டுக்கு புதுசு அப்படின்னு பார்த்தாலும் இன்சினரேஷன் அப்படிங்கிற குப்பைகளை எரிக்கக்கூடிய விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்ல. தமிழ்நாட்டுல அபிஷியலாவே பாத்தீங்க அப்படின்னா சென்னையில கொடுங்கையூர்ல ஒரு பிளான்டும், மணலி பக்கத்துல சின்னமாத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துலயும் ஜெனி குறிப்பிட்டாங்க 2 பிளான்ஸ் வந்து டெய்லி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. அது வந்து மிக மோசமான சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. பூவுலகின் நண்பர்கள் சார்பாக நாங்க நண்பர்கள் எல்லாமே போய் அங்க சுற்று வட்டார பகுதிகளில் வந்து நிறைய கள ஆய்வுகள் பண்ணியிருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 100 மீட்டருக்குள்ளே குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பள்ளிகள், நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரியா அது வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது ஹேண்டில் பண்ணக்கூடிய வேஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஏறக்குறைய ஒரு 10-15 மெட்ரிக் டன் வேஸ்ட் தான் தினமும் அதுல எரிக்கப்படுது. ஆனா இப்ப நாம பார்க்கக்கூடிய வேஸ்ட் டு எனர்ஜி அப்படிங்கிற பிளான்ட் வந்து ஏறக்குறைய 2100 மெட்ரிக் டன், அதாவது சென்னையில உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த கழிவுகள்ல ஏறக்குறைய 30 விழுக்காடுக்கு மேல 35 விழுக்காடு வேஸ்ட வந்து எரிக்க போகுது. அப்ப இதுல இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மலா, அதாவது அபிஷியலா இன்சினரேட்டர் அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டிலேயோ இல்ல சென்னையிலயோ குப்பைகள் எரிக்கப்படுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல அன்அபிஷியலா தனிநபர்களோ அல்லது குடியிருப்புகள்லயோ அல்லது இந்த மாநகராட்சி ஊழியர்களோ அல்லது இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய ஊழியர்களே வந்து குப்பைகளை சேகரிக்கக்கூடியவர்களே அங்கங்கே போட்டு அதை தீ கொளுத்துறதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன ஒருவேளை சமூக வலைத்தளங்கள்ல பின்தொடர்றவங்க இன்னைக்கு நான் போட்ட ஒரு போஸ்ட் பார்த்திருக்கலாம். என்னோட பகுதியில வந்து உள்ளாட்சி பகுதியில இருக்கக்கூடிய ஊழியர்களே வந்து அந்த குப்பைகளை தொடர்ந்து தீ வச்சு அந்த வண்டியில போயிட்டே இருக்கிறத நான் வந்து ஒரு வீடியோவா பதிவு பண்ணியிருக்கிறேன். இதுவும் வந்து ஒரு பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. ஓகே, இன்சினரேஷன் அப்படிங்கிறது வேஸ்டை எரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த எரிக்கக்கூடியதுல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியதை வந்து வேஸ்ட் டு எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்றாங்க. பிளாஸ்மா ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, கேசிபிகேஷன் சொல்லுவாங்க, பைராலிசிஸ் சொல்லுவாங்க, ஜஸ்ட் இன்சினரேஷன் சொல்லுவாங்க, வேஸ்ட் டு எனர்ஜி. இது எல்லாமே பேசிக்கலி வேஸ்டை எரிச்சு அதுல இருந்து ஏதோ ஒரு பை ப்ராடக்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம பேசக்கூடிய பெரும்பாலான இனி பார்க்க போற பெரும்பாலான பாதிப்புகள் அல்லது சமூக சூழல் தாக்கங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த வேஸ்ட் டு எனர்ஜி, இது என்ன டெக்னிக்கல் டேர்ம்ல நீங்க இதை சொல்றதா இருந்தாலும் இந்த டைப் ஆஃப் இன்சினரேஷன் எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இதுல இருந்து வெளிவரக்கூடிய டயாக்சின்ஸ், பியூரான்ஸ் மாதிரியான புற்றுநோய் உருவாக்கக்கூடிய வாயுக்கள், எங்கெல்லாம் குளோரின் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எரிக்கிறீங்களோ அங்கெல்லாம் டயாக்சின் வாயு எமிட் ஆகும். பிவிசி, பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்றோம். வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய டேப்பு, பைப்பு அது மாதிரி பொருட்கள்ல இருந்து நம்ம நிறைய பிவிசி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். பெரும்பாலான சப்பல்களுடைய சோல்ஸ் கூட பிவிசி தான். இந்த பொருட்களும் அந்த மிக்சட் வேஸ்ட்ல இருக்கும். இது எல்லாத்தையும் எரிக்கும் போது பேப்பர்ல கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குளோரின் இருக்குது. ஏன்னா நம்ம அதை ப்ளீச்சிங் பண்றோம். அப்ப இந்த பொருட்களை எரிக்கும் போது டயாக்சின் வாயு வெளிவருது. இந்த டயாக்சின் வந்து ஒரு நோன் கார்சினோஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பியூரான்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு மிக கடுமையான சூழல் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாயு. இதை தாண்டி பொதுவாக இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகளை நம்ம பேசும்போது வேஸ்ட் டு எனர்ஜிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க இதை வந்து ஹை டெம்பரேச்சர்ல, அதாவது ஒரு 700-800 டிகிரி செல்சியஸுக்கு மேல ஒரு ஹை டெம்பரேச்சர்ல நாங்க இதை இன்சினரேட் பண்ணிடுவோம். அப்ப எதுவுமே பொல்யூட்டன்ஸ் இதுல வந்து எமிட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொய்ய வந்து தொடர்ந்து அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இது வந்து தொடர்ந்து நிறைய இடங்கள்ல இது உடைக்கப்பட்டு இதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்தியா மாதிரியான மிக மோசமான சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலேயே தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து டெல்லியில இயங்கக்கூடிய ஓக்லா வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்டுக்கு வந்து 25 லட்சம் டயாக்சின் வாயுவை வந்து அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக எமிட் பண்ணதுக்காக பெனால்டி போட்டிருக்காங்க.
இங்க அனுமதிக்கப்பட்ட அளவு அப்படிங்கறதே வந்து எப்படி ஏற்றுக்கொள்றது? அதாவது ஒரு 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 விஷயம் வந்து நோன் கார்சினோஜன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதுல எப்படி ஒரு அனுமதிக்கப்பட்ட அளவு நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுலயே நம்ம இங்க ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியது இருக்குது. இப்ப அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல உமிழ்ந்ததற்காக அங்க ஏற்கனவே அது அபராதம் விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இதை தாண்டியும் நீங்க என்னதான் ஹை டெம்பரேச்சர்ல எரிச்சீங்க அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் வந்து ஹெவி மெட்டல்ஸாவே தான் இருக்க போகுது. நீங்க வந்து ஒரு தங்கத்தை எந்த வெப்பநிலையில உருக்குனீங்க அப்படின்னாலும் தங்கமா தான் இருக்கும். ஒரு இரும்பை என்ன வெப்பநிலையில உருக்குனீங்க அப்படின்னாலும் அது இரும்பாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய மெர்க்குரியாக இருக்கட்டும், லெட்டாக இருக்கட்டும், கேட்மியம் இது மாதிரியான மிக மோசமான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கன உலோகங்கள் நம்முடைய அன்றாட வேஸ்ட்ல இருக்கக்கூடிய கன உலோகங்கள் வந்து மிக கடுமையான சூழல் பாதிப்புகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதுலயும் குறிப்பாக அனல் மின் நிலையங்கள்ல வந்து மெர்க்குரி பாய்சனிங் அப்படிங்கிறது மெர்க்குரி வந்து அதோட ஃப்ளூ கேசஸ்ல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இருக்கிறத வந்து நிறைய ஆய்வுகள் சொல்லுது. இந்த அனல் மின் நிலையங்கள் வெளியிடக்கூடிய மெர்க்குரியை விட 14 மடங்கு அதிகமாக இந்த வேஸ்ட் எனர்ஜி பிளான்ட்ஸ்ல இருந்து மெர்க்குரி வெளியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மெர்க்குரி வந்து நேரடியாக இந்த பெரும்பாலான கன உலோகங்கள் வந்து மூளை நரம்பு மண்டலங்களை நேரடியாக பாதித்து செயலிழக்க செய்யக்கூடிய அல்லது குறைபாடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு வேலையை செய்யக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது அதுல இருந்து வெளியாகக்கூடிய பர்டிகுலர் மேட்டர் அதாவது நுண்துகள்கள் அப்படின்னு சொல்றது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நேரடியாக படிவது அல்லது சமையல் கட்டில இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லயோ அல்லது நேரடியாக நாம் நம்முடைய சுவாசத்தின் வழியாக இந்த ஹெவி மெட்டல்ஸ் ஆக இருக்கட்டும், டயாக்சின் ஃபியூரான்ஸ் ஆக இருக்கட்டும், பர்டிகுலர் மேட்டராக இருக்கட்டும், அல்லது அதுல இருந்து வெளிவரக்கூடிய மற்ற வாயுக்களான சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களாக இருக்கட்டும், கார்பன் மோனாக்சைடு வாயுவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நேரடியாக உடல்நல பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வந்து இந்த வேஸ்ட் டு எனர்ஜி அல்லது இன்சினரேஷன் அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலான நபர்கள் வந்து இதுல வந்து ரொம்ப இத புகழக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து வேஸ்ட ஃபுல்லா டிஸப்பியர் பண்ண வச்சிருது. அதாவது நீங்க எரிச்சிட்டீங்க அப்படின்னா வேஸ்ட் எல்லாமே காணாம போயிடும் அப்படின்னு சொல்றது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு பொய். அதாவது வேஸ்டா வந்து ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடியதை நீங்க இன்னொரு ஃபார்முக்கு மாத்துறீங்களே தவிர எந்த ஒரு பொருளையும் உங்களால காணாம ஆக்க முடியாது. ஒண்ணுல நீங்க அதை வாயுவாக மாத்தலாம் அல்லது ஒரு சாம்பலாக மாத்தலாம் அல்லது ஒரு நீர்நிலையிலயோ அல்லது நிலத்திலேயோ கசிய செய்ய முடியும். எந்த விதத்திலையும் நீங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு நச்சு கழிவுகளை அழிக்கவோ அல்லது வேற ஏதோ செய்ய முடியாது. அதை டிசப்பியர் பண்ண முடியாது, காணாம ஆக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையான அறிவியல் உண்மை. அப்ப இங்க வரக்கூடிய சாம்பல் அப்படிங்கிறது வந்து ஒரு வேஸ்ட் 2000 மெட்ரிக் டன் வேஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த 2000 மெட்ரிக் டன்ல ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஒரு கிலோகிராம் வேஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். சும்மா ஒரு 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 பேச்சுக்கு சொன்னோம் அப்படின்னா அதை விட மிக அதிக அடர்த்தி மிக்க நச்சு கழிவாக நம்ம உருவாக்கக்கூடிய சாம்பல் இருக்கும். அதாவது அந்த ஒரு மெட்ரிக் டன்ல இருக்கக்கூடிய ஒரு கிலோகிராம் வேஸ்ட் வந்து எரிக்கக்கூடிய சாம்பல் அதே அளவு இருக்கும் அப்படின்னா இங்க ஜஸ்ட் நடக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வால்யூம் ரிடக்ஷன் மட்டும்தான். ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடிய வேஸ்ட வந்து வால்யூமை ரெடியூஸ் பண்றோம். அந்த வால்யூமை ரெடியூஸ் பண்ணும்போது வேஸ்டோட டோட்டல் கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சாலும் இங்க இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் அதே நச்சு பொருட்களாக தான் நீடித்து இருக்குது. அப்போ ஏற்கனவே இருக்கிற வேஸ்ட விட கூடுதலாக அதிக அடர்த்தி கொண்ட நச்சு பொருளை தான் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த வேஸ்ட் இந்த ரிப்போர்ட் அதாவது இந்த டெண்டர் டாக்குமெண்ட் வந்து இந்த நச்சு பொருட்களை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா இதை வச்சு நாங்க பேவர் பிளாக் தயாரிப்போம், இந்த சாம்பலை வச்சுட்டு நடைபாதை கற்கள் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெனி குறிப்பிட்டது மாதிரி அந்த நடைபாதை கற்கள் அப்படின்னு சொல்றது வந்து இந்த சுற்றுச்சூழல்ல நேரடியாக அதுவும் வந்து தொடர்ந்து டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். காற்றுலயோ மழையிலயோ அது தொடர்ந்து அதுல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை நிலத்துல கரைய நிலத்திலேயோ நீர்லயோ கரைய செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சாம்பலை எந்த தொழிலாளர் கையால தொடுவாங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்குது. யார் இத தொட்டு கையாள போறாங்க? இந்த குப்பையை உற்பத்தி பண்றவங்களா அல்லது விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய தொழிலாளர்களா அப்படிங்கிறது. ஏற்கனவே இந்த மணலி சின்னமாத்தூர் பகுதியில இருக்கக்கூடிய இன்சினரேட்டர்ல இருக்கக்கூடிய சாம்பலையும் நாங்க செங்கற்கள் தயாரிக்க போறோம் அப்படின்னோ அல்லது வந்து நடைபாதை கற்கள் போட போறோம் அப்படின்னு தான் ஒரு காலத்துல டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா நேரடியா ஜஸ்ட் அதை வந்து அந்த சாம்பலை அப்படியே ஒரு மலை மாதிரி அந்த அந்த குப்பை எரிவுலைக்கு வெளியே வந்து கொட்டி வச்சிருக்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியும். அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஓடை வந்து போயிட்டு இருக்குது. அது பக்கத்துல அந்த ஓடை வந்து நேரடியா இன்னும் ஒரு 200 300 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையில ஒரு பெரிய ஒரு வாட்டர் பாடியில கலக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இன்னொன்னு இந்த இந்த டாக்குமெண்ட்ல ரொம்ப கிளவரா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவுல நச்சு பொருள் இருக்குதான்னு இவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இந்த செங்கல் தயாரிக்கும் போதோ அல்லது நடைபாதை கற்கள் தயாரிக்கும் போதோ இதை பார்த்துட்டே இருப்பாங்களாம். எப்ப வந்து அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல இந்த நச்சு பொருள் போயிடுதோ
உடனே வந்து இந்த ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்களான்னா இதை லேண்ட்ஃபீல்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். இந்த லேண்ட்ஃபீல்ட் செவ்வாய் கிரகத்துல இருக்க போதா அல்லது நிலாவுல வைக்க போறாங்களா? அதுவும் சென்னையில தான் இருக்க போகுது. இந்த இந்த சென்னையில எந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில அகைன் ஒரு லேண்ட்ஃபீல் வரும் அப்படிங்கறத நீங்களே உங்களுடைய கற்பனைக்கே விட்டுட்டுறேன். நான் அதுல வந்து கூடுதலா எக்ஸ்பிளனேஷன் எதுவும் தரப்போறது இல்ல. திரும்ப அந்த லேண்ட்ஃபீல்ட்ல இருந்து லீச் ஆகக்கூடிய காற்றுலையும் மழையிலையும் கரையக்கூடிய நச்சு பொருட்கள் வந்து எங்க கலக்க போகுது அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது வந்து இது வந்து ஒரு நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது மாதிரி, அதாவது இது ஒரு கிரீன் எனர்ஜி அப்படிங்கிறது மாதிரி திரும்ப திரும்ப ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் இங்க நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி ரீசெண்டா ஒரு ஸ்டடி வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க வேஸ்ட் டு எனர்ஜி பத்தி. அவங்க அந்த அந்த ஸ்டடியோட டைட்டிலே என்னன்னா பார்ட் டூ கிரீன் எனர்ஜி அப்படிங்கிறது மாதிரி தான் அவங்களோட டைட்டில் இருக்கு. கிரீன் எனர்ஜி அல்லது ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது. கிரீன் எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜிங்கிற விஷயத்துக்கு ரெண்டாவது வரும். ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு எனர்ஜி எப்ப ரினியூவபிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எந்த விதத்திலையும் இப்ப ஒரு சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும் அல்லது ஒரு விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும் அல்லது ஒரு வேவ் டைடல் எனர்ஜியாக இருக்கட்டும் எந்த காலகட்டத்திலையும் இது அழிஞ்சு போகாதது குறைவுபடாத ஒரு விஷயம். ஒரு அபாண்டண்டா இருக்கக்கூடிய எந்த காலத்திலையும் குறைஞ்சு போகாத ஒரு விஷயத்துல இருந்து எனர்ஜி தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்றோம். ஃபைன். இந்த வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு பேப்பர் வேஸ்டா இருக்கட்டும் எங்க இருந்து வருது? ஃபாரஸ்ட்ல இருந்து வருது. அது அழிந்து போகக்கூடிய ஒரு வளம். பிளாஸ்டிக்ஸ் எங்க இருந்து வருது? பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதுவும் அழிந்து போகக்கூடிய ஒரு வளம். மெட்டல் அல்லது மற்ற பொருட்கள் எங்க இருந்து வருது? எல்லாமே மைனிங்ல இருந்து வருது. இது எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவிற்குள் வரம்பிற்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய வளங்கள். அப்ப இந்த குறிப்பிட்ட வரம்பிற்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்திட்டு நாங்க எரிச்சிட்டு ரினியூவபிள் எனர்ஜி தயாரிக்கிறோம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு கேள்வியாக இருக்குது. மூணாவதா வந்து இது ஒரு கிளீன் எனர்ஜியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து காலநிலை மாற்றத்துக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக பாராட்டுதலுக்குரிய நிறைய விஷயங்கள் ஒரு பக்கத்துல நடந்துட்டே இருக்கு. மாற்று கருத்தே கிடையாது. நிறைய ட்ரீ பிளான்டேஷன்ஸாக இருக்கட்டும், கார்பன் சீக் மாதிரியான வெட்லேண்ட் மிஷன் மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறது, இந்த மாதிரியான பாராட்டுதலுக்குரிய நிறைய விஷயங்கள் ஒரு பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த 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 விஷயங்கள் செய்யக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ல என்ன ரிடக்ஷன் பண்ணுதோ அது எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்கக்கூடியதாக இந்த இன்சினரேட்டர் பிளான்ட் இருக்க போகுது. ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2100 மெட்ரிக் டன் குப்பைகளை எரிக்கும் போது ஒரு நாளைக்கு அது எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு ஏறக்குறைய 3400 மெட்ரிக் டன் இருக்கும் அப்படின்னும் இது ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் கார்கள் ஒரு நாளைக்கு எமிட் பண்ணக்கூடிய கார்பன் எமிஷனோட அளவுக்கு இணையாக இருக்கும் அப்படின்னும் இதுல இருக்கக்கூடிய நிபுணர்கள் சொல்றாங்க. இது அப்ப எந்த அளவுக்கு இது வந்து ஒரு கிளீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு டேகுக்குள்ள அல்லது ஒரு கிரீன் எனர்ஜி அல்லது ரினியூவபிள் எனர்ஜி அல்லது இந்த மாதிரியான ஒரு 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 கிரீன் டேகுக்குள்ள இதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது திரும்பவும் ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்தது வந்து ஒரு எக்கனாமிக் இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஒரு இந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து 21 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூடங்குளம் அணுமின் நிலையமோ அல்லது வேற ஏதோ அணுமின் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 மெட்ரிக் டன் மெகாவாட் 4000 மெகாவாட் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கணக்கு சொல்றாங்க. அதாவது ஒரு மெகாவாட்டுக்கு ஒரு ஒரு மெகாவாட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்கு இவ்வளவு செலவு அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியர் தான் முதல்ல ஒரு ஓவராலா வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஒரு எனர்ஜி எனர்ஜி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை விட பல மடங்கு அதிகமான ஒரு ஒரு செலவு பிடிக்கக்கூடியதான் அந்த வேஸ்ட் டு எனர்ஜி. அதாவது இது வெறுமனே ஒரு 21 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுனால அதோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வெறும் 1000 க்ரோஸ் மாதிரி நமக்கு ஒரு சின்ன அமௌண்டாக தெரியுது. 1000 க்ரோஸ் சின்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயம். ஆனா இது வந்து ஒரு பெர் மெகாவாட் எவ்வளவு நம்ம இங்க செலவு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அணுமின் நிலையத்தையோ அல்லது ஒரு அனல் மின் நிலையத்தையே எடுத்துட்டோம்னா கூட அதை விட பல மடங்கு அதிகமாக செலவு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இது உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் இது உற்பத்தி செய்வதை காட்டிலும் கூடுதல் மின்சார பயன்பாட்டுக்கு காரணமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது முதல்ல இது வந்து ஒரு ஒரு மிக குறைவான ஒரு திறனற்ற ஒரு மின்சார உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம். நீங்க பெட்ரோலியத்துல இருந்தோ அல்லது நிலக்கரியில இருந்தோ நேரடியாக மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு பதிலாக பெட்ரோலியத்தை ஒரு டவுன்கிரேடட் ப்ராடக்டா மாத்தி ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்டாக மாத்தி திரும்ப அதை எரிய வச்சு மின்சாரம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவான எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தொடர்ந்து வளங்களை உற்பத்தி அதாவது வேஸ்ட தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒரு ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டை நீங்க ரீசைக்கிள் பண்றதுக்கு பதிலாக இங்க பேர்ன் பண்ணிடுறீங்க, எரிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது கூடுதலாக இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்திக்கு நீங்க காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப கூடுதலாக இந்த ப்ரொடக்ஷனுக்கு காரணமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போதே கூடுதலாக வளச்சுரண்டலுக்கும் அந்த கூடுதலான உற்பத்திக்கு தேவையான மின்சார உற்பத்திக்குமே நம்ம இங்க காரணமாக இருக்கும். அப்ப இது ஒரு பக்கத்துல மின்சாரத்தை உற்பத்தி செய்து அப்படின்னு சொல்றதே ஒரு தவறான விஷயம்.
இது எவ்வளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்தோ அதை விட கூடுதலாக பல மடங்கு அதிக மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு அல்லது உற்பத்தி செய்வதற்கும் காரணமாக இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு அதிகமாக பொருட்களை பயன்படுத்த அல்லது மறுபயன்பாடு செய்யக்கூடிய அல்லது மறுசுழற்சி செய்யக்கூடிய வளங்களை எரித்து அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்தது என்ன ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதே ரிடக்ஷன் அப்படிங்கிறது, சோர்ஸ் ரிடக்ஷன், சோர்ஸ்லயே குப்பைகளை குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கறத நான் குறிப்பிட்டேன். இந்த சோர்ஸ் ரிடக்ஷனுக்கு நேரடியாக முரணான ஒரு விஷயமாக இந்த வேஸ்ட் டு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 21 மெகாவாட் மின்சாரத்தை நீங்க உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 2100 மெட்ரிக் டன் குப்பையை தினமும் எரித்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ டெய்லி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 2100 மெட்ரிக் டன் குப்பையை நீங்க உருவாக்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இந்த சென்னை மாநகரம் ஃபேஸ் பண்ணுது. அப்போ நீங்க வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேனை எக்ஸ்பேண்ட் பண்றதோ அல்லது என்போர்ஸ் பண்றதோ அல்லது ரீசைக்ளிங்கை இம்ப்ரூவ் பண்றதோ இந்த வளங்களை மறுசுழற்சி செய்வதோ மறுபயன்பாடு செய்வதோ இது எல்லாமே இல்லாம போயிடுது. இந்த குப்பை மேலாண்மையில முதன்மை படிநிலைகளாக நம்ம சொல்லக்கூடிய ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு நீ என்ன வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணு, இதுல போட்டு எரிச்சிடு, எரிச்சாதான் எனக்கு இன்னைக்கு 21 மெகாவாட் என்னால உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு போயிடுது. அப்ப இது வந்து வளங்களை, இயற்கை வளங்களை வீணடிக்கக்கூடியதாகவும் அந்த வளங்களுக்கான ஆற்றல் பயன்பாட்டையும் வீணடிக்கக்கூடியதாகவும் இருக்குது. சரி, இது எல்லாத்தையும் எரிச்சிடுறீங்க, தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமான மின்சார தட்டுப்பாடு இருக்குது, தேவை இருக்குது, சரி இது இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு பார்த்தா இது உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய மின்சார பயன்பாடு அப்படிங்கிறது இந்த பீக் சம்மர்ல ஏறக்குறைய 20,000 மெகாவாட். 20,000 மெகாவாட் எங்க இருக்குது, நீங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 20 மெகாவாட் என்ன இருக்குது. அப்போ இது வந்து நம்முடைய மின்சார தேவையை எள்ளளவும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு திட்டமாகவும் இது இல்லை. அப்ப உண்மையிலே இது என்ன அப்படின்னா வேஸ்ட் டு எனர்ஜி அப்படின்னு நீங்க சொல்றதே வந்து ஒரு கண் துடைப்புக்கான ஒரு விஷயம் தான். இதை வந்து வேஸ்டை எரிக்கிறது அப்படிங்கிறது தான் அங்க முதன்மையாக இருக்குது, ஒரு ஷார்ட்கட். அதாவது நான் ரீசைக்கிள் பண்றது, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றது, ஸ்பேஸ் அக்வயர் பண்றது, இதுக்கான ஒரு திட்டங்களையோ உட்கட்டமைப்புகளையோ உருவாக்குறதுக்கு பதிலா சிம்பிளா ஒரு இடத்துல தூக்கி எரிச்சு போயிட்டேன் அப்படின்னா ஐயோ எனக்கு வேலை முடிஞ்சது அப்படின்னு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் அப்படிங்கிறது மாதிரிதான் இங்கே இந்த ஒரு நிலவரம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது வந்து இது நேரடியாக ஏராளமான வாழ்வாதாரங்களை சிதைக்கக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க சிட்டிக்கு உள்ள இருக்கிறவங்களா இருந்தா நிறைய உள்ள இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கிறவங்களாலும் சரி இருந்தாலும் சரி, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் வேஸ்ட் பிக்கர்ஸ் நிறைய பேரை பார்க்க முடியும். ஃபார்மல் வேஸ்ட் பிக்கர்ஸ் அல்லது வேஸ்ட் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க காய்லாங்கடைக்கு பொருள் எடுக்கிறது மாதிரி உங்களுக்கு சைக்கிள்லயோ அல்லது ட்ரை சைக்கிள்லயோ வந்து வீடுகளில் பொருட்களை கலெக்ட் பண்றவங்களா இருப்பாங்க. இன்ஃபார்மல் செக்டர், இப்ப நான் வந்து புறநகர் பகுதியில வசிக்கிறேன், என்னோட பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபார்மல் வேஸ்ட் பிக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நாங்க வந்து எங்க ஏரியால ப்ராப்பரா வேஸ்ட் கலெக்ஷன் அந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்கான விஷயங்கள் எல்லாம் எதுவும் இல்லை. மக்கள் மொத்தமா எங்கேயாவது ஒரு இடத்துல குப்பையை கொண்டு கொட்டிடுவாங்க. இந்த மக்கள் வந்து காலையில வந்து குப்பைகளை வகை பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் மறுசுழற்சி பண்றதுக்கு எடுப்பாங்க. உலகம் முழுசும் இன்னைக்கு மறுசுழற்சி வந்து நெகிழியில வெறும் 9 விழுக்காடு தான் மறுசுழற்சி நடக்குது. இந்த 9 விழுக்காடு மறுசுழற்சியையும் சாத்தியமாக்கக்கூடியது யாரு அப்படின்னா இந்த இன்ஃபார்மல் வேஸ்ட் பிக்கர்ஸ் தான் அதை சாத்தியமாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்வை இந்த அரசு அமைத்து கொடுப்பதற்கு பதிலாக அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே கை வச்சு அங்க கிடைக்கக்கூடிய குறைந்தபட்சம் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகளை கூட இங்க தூக்கி போட்டு எரிக்கிறதான ஒரு சூழலை நம்ம இங்க பாக்குறோம். அப்போ இங்க இது வந்து வாழ்வாதாரங்களை சிதைக்கக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த எஃபிஷியன்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல அது கம்போஸ்டிங் ஆக இருக்கட்டும். ஒரு கம்போஸ்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா அதுல ஏராளமான பணியாளர்கள் இருப்பாங்க. அதுல காய்கறி கழிவுகளை மட்க செய்யறது, அதை புரட்டி விடுறது, அதுக்கு பயோஎன்சை மிக்ஸ் பண்றது, அதை பேக்கிங் பண்றது, அதை மார்க்கெட்டிங் பண்றது, அதை சேல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதுல ஒரு ஒரு சப்ளை செயின் இருக்கும். அடுத்தது வந்து ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதை சார்ட்டிங் பண்றது, வேற வேற வகையா பிரிக்கிறது, கிளாஸை தனியா பிரிக்கிறது, கிளாஸை தனியா அனுப்புறது, மெட்டலை தனியா அனுப்புறது, பேப்பரை தனியா பிரிக்கிறது, இது ஒவ்வொன்றுக்கும். அப்ப இது வந்து ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா இது மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு இன்சினரேஷன் பிளான்ல தூக்கி போட்டு எரிக்கிறீங்க அப்படின்னா அங்க வெறும் 4 பேரோ 5 பேரோ உட்கார்ந்து அந்த மிஷினரிஸை கண்ட்ரோல் பண்றவங்களாக இருப்பாங்க. அப்போ இது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல சாத்தியம் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான ஏராளமான பசுமை பணியிடங்களை சிதைக்கக்கூடியதாகவும் அழிக்கக்கூடியதாகவும் இந்த பிளான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது வந்து ஏறக்குறைய டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். இதற்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னாலும் இன்னைக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசும்போது பிரைவேடைசேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பாக்குறேன். அதாவது
இன்னைக்கு வந்து பெரும்பாலான நகரங்கள்ல தமிழ்நாட்டிலயுமே ஒரு ஏறக்குறைய சென்னையிலுமே பாதிக்கு மேற்பட்ட பகுதி வந்து ஒரு பிரைவேடைஸ் பண்ணி தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இங்க நடந்துட்டு இருக்குது. பெருநிறுவனங்கள் தான் அதை கையாண்டுட்டு இருக்காங்க. பயோமைனிங் அப்படிங்கிறதும் தனியார் நிறுவனங்களுக்கு தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. வேஸ்ட் பிக்கிங் அந்த மாதிரியான விஷயங்களும் வேஸ்ட் கலெக்ட் பண்றதாக இருக்கட்டும், செக்ரிகேட் பண்றதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தனியார் மயமாகி கொண்டிருக்கிறது. இந்த தனியார் மயம் ஆகும்போது இங்க இந்த தனி நபர்கள், அந்த தனியார்கள் அல்லது இந்த பெருநிறுவனங்கள் வந்து இந்த தொழிலாளர்களை சுரண்டக்கூடியவர்களாகவும், இங்க வந்து ஒரு கண்ணியமிக்க வாழ்வு நம்ம குறிப்பாக தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசும்போது நாம் மிக அதிகமாக சூழல், சமூக நீதி எல்லாம் பேசுறோம். இந்த சமூக நீதி பேசக்கூடியவர்கள் அதே நேரத்துல இங்க வந்து விளிம்பு நிலை மக்கள் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய ஒரு செக்டார்ல இங்க ரிசர்வேஷனுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாத ஒரு பாலியல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய வேஸ்ட் பிக்கர்ஸ் கிட்ட எல்லாம் தொடர்ந்து வேஸ்ட் கலெக்ட் பண்ற சானிட்டரி ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் தொடர்ந்து பேசுறோம். பூவுலகி நண்பர்கள் அவர்கள்ட்ட நிறைய உரையாடல்களை நடத்தி இருக்கிறோம். பொது நிகழ்வுகளை கூட தொடர்ந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப அவங்க தொடர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்க பணியிடங்கள்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய சுரண்டல்கள். அப்ப இங்க எந்த பணி பாதுகாப்பும் இல்லை. அவர்கள் ஒரு தனியார்கிட்ட ஒர்க் பண்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஎஃப், இஎஸ்ஐ இந்த மாதிரியான ஒரு குறைந்தபட்ச நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. அடுத்தது பணி பாதுகாப்பு அப்படின்னா ஒருவேளை ஒரு பாலியல் சுரண்டல் அப்படின்னா அது அவங்க மேலாளர்கிட்ட இருந்து தான் வரும். அப்ப அவங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க அடுத்த நாள் வேலையில அடுத்த நாள் நீடித்திருக்க முடியாது. இப்ப இந்த பிரைவேடைசேஷன் சொல்றது சமூக நீதிக்கும் சூழல் நீதிக்கும் ஒரு முரணான ஒரு விஷயமாகவும் இந்த குப்பை மேலாண்மை விஷயத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இந்த பின்னணியில பார்த்தோம் அப்படின்னா இந்த குப்பை மேலாண்மையில வேஸ்ட் டு எனர்ஜி மட்டும் இல்ல, இது போன்றே வந்து நெகிழியை வச்சு சாலைகள் போடுறதாக இருக்கட்டும், அல்லது வந்து இதுல இருந்து வேஸ்ட்ல இருந்து நாங்க ப்ராடக்ட்ஸ் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம் அப்படிங்கிறது மாதிரி நிறைய போலி தீர்வுகள் வந்து தொடர்ந்து பிரபலமாகிறதையும் அதை வந்து அரசாங்கமோ அல்லது பெருநிறுவனங்களோ அல்லது அறியாமையில் பல மக்களோ வந்து தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இந்த வேஸ்ட் டு எனர்ஜி அப்படிங்கிறது வந்து வெறுமனே சென்னைக்கு இருக்கக்கூடிய ஆபத்து மட்டும் இல்ல, இது அடுத்தடுத்து செகண்ட் டயர் சிட்டிஸ் எல்லாத்துலயும் வருவதற்கான முன்னெடுப்புகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. கோவை, மதுரை, சேலம் இந்த மாதிரி பல மாவட்டங்கள்லயும் தலைநகரங்கள்லயும் அடுத்தடுத்து கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியோட மிக மோசமான ஒரு ஸ்டடி வந்து என்னை பொறுத்தவரையில அதை எந்த விதத்திலையும் என்னால ஏத்துக்கவே முடியல. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வேஸ்ட் டு எனர்ஜி பத்தி ஸ்டடி பண்றாங்க. ஆமா, இதோட எமிஷன் ரொம்ப அதிகம் தான், இதோட சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாம் ரொம்ப அதிகம் தான் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்துல நீங்க கார்பன் எல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு இன்னொரு பிளான்ட போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட ஒரு மிக மோசமான அறிக்கை ஒண்ணு இருக்க முடியாது அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த அறிக்கை வந்து கன்க்ளூஷன் பார்ட்ல இதை வந்து சென்னை மட்டும் இல்லாம எல்லா மாவட்டங்களையும் விரிவுபடுத்துறதுக்கான ஸ்கோப்ஸையும் நிறையவே சொல்லி இருக்குது. அப்போ இது வந்து எல்லா மாவட்டங்களையும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்ப நம்ம தீவிரமாக இந்த இடத்துல நம்ம போக்கஸ் பண்ண வேண்டியதும் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதோட என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன்.